Praise the Lord and welcome to Set Free உடைய 7th episode. இந்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இதனால ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். போன எபிசோடில் பரிசுத்த ஆவியானுடைய 3 பரிமாணங்கள், the 3 dimensions of the Holy Spiritன்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த இன்னும் ஒரு டீப்பரான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். This is called the revelation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு அப்படின்னும் போது 2 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இணைந்து விடுகிறார் என்பதை போன பாட்காஸ்ட்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 பாட்காஸ்ட்ல நம்ம பேசணும். ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டன்டா நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றத்துல தான் ஆண்டவராகிய இயேசுவை நாம் தெய்வமாக நாம் அறிக்கையிடுகிறோம். Without the Holy Spirit you cannot declare that Jesus is the Lord and Savior. ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவிக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மாற்றம், அந்த ரட்சிப்பு, அந்த காரியங்கள் எல்லாமே, அந்த மாற்றங்கள் எல்லாமே ஆவியில நடக்கிறது. அடுத்ததா ஆத்துமாவை பத்தி பேசணும். ஆத்துமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது 2 காரியம்னு சொன்னேன். ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் மாம்சமும் ஆத்துமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்குது. இதுக்கு மத்தியில நம்ம யாருக்கு விட்டு கொடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தவொன்ன அந்த ஏற்படுகிற மாற்றம் இன்ஸ்டன்டா இருந்தாலும் ஆத்துமாவிலே நடக்கக்கூடியதான மாற்றங்கள் இன்ஸ்டன்ட் ஆனது கிடையாது. நல்லா திரும்ப சொல்றேன், ஆவியில நடக்கக்கூடியதான மாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பரிசுத்த ஆவியானவராலே உள்ள வருவது அது ஒரு நொடியில நடக்கிற ஒரு காரியம். ஆனால் ஆத்துமாவிலே வரக்கூடியதான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் will take some time. காரணம் என்ன அப்படின்னா, ஆத்துமாவை உருமாற்றத்திற்குள்ளாக வழிநடத்துவதற்கு பிரதானமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். 2வது பிரதானமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை இன்னும் தேவனுக்கு பிரியமானதாக, அசுத்தங்களை நீக்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அப்புறப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. ஸோ 2 காரியம் சொன்னேன். 1, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில இணைந்து உடனடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது. This is happening in the spirit. But the second thing that's happening in the soul, and that is because of the scriptures. கர்த்தருடைய வசனத்தினாலே நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்படுகிறதான ஒரு மாற்றமாக இருக்கிறது. இது it will take some time. இது முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த மாற்றம் உடனே வருவதில்லை. ஒரு சில நாட்களோ, ஒரு சில மாதங்களோ, ஒரு சில வருடங்களோ கூட ஒரு சிலருக்கு ஆகலாம். இப்போ நல்லா நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய growth அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எசென்சியல் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசிக்கலா ஒரு குழந்தைய போய் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தைய போய் பாக்குறீங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு, கொஞ்சிட்டு வரீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை வளராம அப்படியே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? குழந்தை ரொம்ப அழகா இருக்குங்க, கியூட்டாவே இருக்குது, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கியூட்டாவே இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லையா? ஸோ அப்ப என்ன ஆகுது, முதல்ல ஒரு குழந்தைய பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு குழந்தைய பார்க்கும்போது அதுக்குள்ள வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம், நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு growth ஒன்று இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிசிக்கல் growth பாத்தீங்கன்னா ஓவர் த டைம் நடக்குது இல்லைங்களா? ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் growthன்றது அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் growthக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரு அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் சூப்பர் நேச்சுரல் growthன்னு சொல்றோம். ஸோ ஸ்பிரிட்டை நீங்க நினைச்சா, அதாவது நீங்க அனுமதிச்சா, நீங்க 40 வருஷத்துல பெறக்கூடியதான அந்த ரெவலேஷனை நீங்க 1 நிமிஷத்துல கூட என்ன பண்ண முடியும்? உங்களால பெற முடியும். இதுதான் நம்ம சூப்பர் நேச்சுரல்னு சொல்றோம். ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு growth, அப்படிப்பட்டதான ஒரு தொடர்பை தேவனோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது 40 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கிடைக்காத ரெவலேஷனை புதுசா 10 நாள்ல தேவனை ஏற்றுக்கொண்டவனுக்கு கிடைக்க முடியும்.
கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? அவர் தேவனுக்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது, சூப்பர் நேச்சுரலான அந்த செயல்பாடு, ஆண்டவருடைய செயல்பாட்டிற்கு, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாட்டிற்கு ஒரு மனிதன் விட்டு கொடுக்கும் பொழுது growth வந்து இன்ஸ்டன்டா சூப்பர் நேச்சுரலான growth நம்மளால பார்க்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட விசுவாசி ஒரு சர்ச்சுக்கு போறாரு. ஒரு சர்ச்ல போறாரு, ரட்சிக்கப்பட்டு பூசா போறாரு. 20 வயசுல ரட்சிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோம். அவருக்கு வந்து இப்ப 60 வயசு ஆகுது. 40 வருஷமா அந்த சர்ச்சிலே தான் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு, கர்த்தருடைய பந்தி திருவிருந்துல அவர் பங்கெடுக்கிறாரு, இது எல்லாமே பண்றாரு. ஆனா தேவனோடு கூட உறவு கொள்ளாம, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் கொள்ளாம, தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளாம 40 வருஷமா அந்த மனுஷன் இருக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? மேபி அவருடைய ஆத்மாவை காப்பாற்றப்படுவதற்காக உட்கார்ந்துருக்கலாமே ஒழிய, அந்த மனுஷனால தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மனுஷன் தேவனிடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவ்வளவுதான். ஆனா அந்த மனுஷனை கொண்டு தேவன் செய்ய இருக்கிறதான திட்டங்கள் ஒன்றுமே நிறைவேறல. 40 வருஷமா அவருடைய growth எப்படிதான் இருந்துச்சு? ஒரே இடம் தான், உட்காந்து சீட்டிலேயே உட்காந்து சீட்டு தேஞ்சது தான் மிச்சம். ஆனா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஒரு சில இன்ஸ்டன்சஸ்ல, நான் நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் பார்த்திருக்கேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ஃபயரை ஒரு சிலர் ஹோல்ட் ஆன் பண்ணிடுவாங்க, பிடிச்சுக்குவாங்க அந்த ஃபயரை. அவங்கள பார்த்தீங்கன்னா 40 வருஷமா ஒருத்தன் சபைக்கு வர்ற ஒருத்தங்களால அனுபவிக்க முடியாத ஒரு சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸை 1 வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ சர்ச்சுக்கு வந்து அப்பதான் வர்றவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி? ஏன்னா ஆவியானவருக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே அவங்க என்ன பண்றாங்க, தங்களை முழுவதுமாக விட்டு கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த ஃபயர், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததான அதாவது அந்த ஆதி அன்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஆண்டவர் கூட 7 சபைகளுக்கு பேசும்போது, ஒரு சபைக்கு பேசும்போது சொல்றாரு, நீ ஆதி அன்பிலே நீ என்ன பண்ணிருக்கிற, குறைவுபட்டு இருக்கிறாய். சோ இப்போ இந்த 40 வருஷமா சர்ச்சுக்கு வர்றவரு எடுத்தோன்னு ஃபயரா தான் இருந்தாரு, ஆதியில அன்பா தான் இருந்தாரு. ஆனா போக போக ஃபயர் குறைஞ்சிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. இப்ப ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறாரு, அவ்வளவுதான். சர்ச்சுக்கு வர்றாரு, ஏதோ ஆண்டவருடைய வருகை, மரணமோ தேவனுடைய வருகையோ வந்தோ போவோன்ற ஒரு நிச்சயமோ இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த கொஞ்ச நாள்லயே வந்து ரட்சிக்கப்பட்டு வர்றாரு பாத்தீங்களா. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தன்னுடைய ஃபயர், தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த ஆதி அன்பை விட்டு கொடுக்காம அவர் அந்த ஃபயர்ல, அந்த அனாயிண்டிங்லேயே இருக்கும் போது அவரால் என்ன பண்ண முடியுது? 40 வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத ரெவலேஷனை கர்த்தர் 1 வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு தரார். ரீசன் என்ன? நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்றோமோ. ஹோஸ்ட்னா என்ன அர்த்தங்க? ஹோஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அதை பிடிச்சு வச்சுக்கிறது, அதை நடத்துறது, அதாவது எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நெசசியேட் பண்றது. ஸோ இந்த ஒரு நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு டீப்பரான ரெவலேஷன்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவர். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெவல் ஆஃப் hosting the anointing in your mind, your body and your soul and your spirit is the amount of revelation that the Spirit of God is revealing to your hearts. So இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா 40 வருஷம் ஆயும், 60 வருஷம் ஆயும், இதுல இருக்கிற 10% கூட கத்துக்கொள்ளாத எத்தனையோ விசுவாசிங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்களை நம்மளால பார்க்க முடியும். சோ இன்னைக்கு இந்த அவுட்லைனோட நான் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த ஹோஸ்ட், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, அதாவது பரிசுத்த ஆவியினுடைய இந்த ரெவலேஷனை எப்படி நம்ம காத்துக்கொள்வது, அந்த 3 காரியங்களை இந்த நாள் உங்களோட பேச போகிறேன். முதலாவது, டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செலவழிக்கிறதான நேரம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, கோ இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சோ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நீங்க தேவனுக்காக மாத்திரம் நேரம் செலவழிக்கணும்ன்ற ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி வச்சாகணும். நிறைய பேரு நான் ஒரு வேலையை செய்யும் போது ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்றவங்க நீங்க பார்க்க முடியும். எனக்கு வந்து ஜபம்னு உட்காந்து ஜெபம் பண்ணா ரொம்ப தூக்கம் வருது, அதனால இல்லை எனக்கு டயர்டா ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் வந்து பாத்திரம் கழுவும் போது, விமனா இருந்த பாத்திரம் கழுவும், சமைக்கும் போது ஜெபம் பண்ணுவேன். நீங்க அப்படி ஜெபம் பண்றது தப்பு கிடையாது, இன்ஃபேக்ட் ஜெபம் பண்ணணும். ஆனா அது வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு நேரம் கிடையாது.
பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் எதுனா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு 1008 வேலை இருக்கலாம், நான் ரொம்ப பிஸியானவனா இருக்கலாம், ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நான் கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் தான் இருப்பேன்னு நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல இருக்கோம் பாத்தீங்களா, அந்த டைம் தான் எஃபிஷியன்ட்டா நீங்க ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவரை ஹோஸ்ட் பண்ற நேரம். மற்றபடி நீங்க வீடு கூட்டும் போது நீங்க ஜெபிக்கலாம், வண்டி இப்ப ஆண்கள் ஆபீஸ்க்கு போகும்போது கார் டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, பைக் ஓட்டிட்டு போறீங்க, அப்ப ஜோம் பண்றது பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க அப்படி அப்ப கண்டிப்பா ஜோம் பண்ணலாம், அப்பயும் ஒரு மாற்றம் இருக்கும். ஆனா எக்ஸ்க்ளூசிவா நீங்க அந்த அனாயிண்டிங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு உண்டாகணும்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அவருக்காக பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவா வேற எந்த வேலையும் இல்லாம, வேற எந்த சிந்தனையும் இல்லாம அவருக்காக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து விதமான இந்த பிரச்சனத்துல இருக்கணும்ன்றதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன், இந்த ரெஃபரன்ஸ் ஸ்கிரீன்ல வரும், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:16-18, சங்கீதம் 72:15, அப்போஸ்தலர் 6:4, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஜெபத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும்ன்ற அநேக காரியங்களை இந்த வசனங்களை நம்மளால வாசிக்க முடியும். பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது நடக்கக்கூடியதான 4 காரியங்களை இதை சப் டாபிக்கா சொல்றேன். டைம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் தான் மெயின் டாபிக், அதுக்கு அடியில் இருக்கிற 4 சப் டாபிக். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது we abide, நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், we abide in his presence. இரண்டாவதா we live in his presence, அவருடைய சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். அடுத்து மூன்றாவதா we rest in his presence, அவருடைய சமூகத்தில் நாம் இளைப்பாறுகிறோம். நான்காவதா we grow in his presence, அவருடைய சமூகத்தில் நாம் வளருகிறோம். 4 காரியங்கள்: abide நிலைத்திருத்தல், live அவரில் வாழுதல், மூன்றாவதா ரெஸ்ட் இளைப்பாறுதல், நான்காவதா grow வளருதல். சோ கர்த்தருடைய சமூகத்துல நம்ம டைம் எக்ஸ்க்ளூசிவா இதுக்காக நம்ம செலவழிக்கும் போது இந்த 4 காரியங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ லிட்டரலாவே கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை ஹோஸ்ட் பண்ணும்போது you can see physical changes. உலக பிரகாரமாகவே மாம்ச கண்களினாலேயே கர்த்தருடைய மகிமை உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும், அநேக லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். மேபி ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜஸ்ட் பிஃபோர் திஸ் வீடியோ ஐ எம் ரெக்கார்டிங், ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி ஃப்ரம் அ சிஸ்டர். ஒரு அருமையான ஒரு சகோதரின் இடத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை பாத்தீங்கன்னா லிட்டரலா மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. வாழ்க்கையை மாற்றும் போது உங்களுடைய மாம்ச கண்களினால் என்ன பண்ண முடியாத பார்க்க முடியும். ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாரு, 2 நாளாகமம் 7:3. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்குகிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. கர்த்தருடைய மகிமை எப்படி வந்ததுங்களா, ஆலயத்தின் மேல் தங்குகிறதையும் அக்கினி இறங்குகிறதையும், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் இறங்குகிறதையும் இவங்க எல்லாம் லிட்டரலா தங்களுடைய கண்களினாலே பார்க்கறாங்க. சோ பிசிக்கலாவே காட்ஸ் க்ளோரி என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்கோர்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல பார்க்கறது இருக்கலாம், பட் பிசிக்கலாவே நிறைய மாற்றங்கள். பிசிக்கலா இந்த சென்ஸ் உலக பிரகாரமாக மாம்ச கண்களினாலே அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுவது, அநேகருடைய வாழ்க்கை தொடப்படுகிறது, அநேகருடைய அடிமைத்தனங்கள் மாறுவது, அநேகருடைய வியாதிகள் நீங்கிறது, இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாருங்க, பிசிக்கலாவே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி இந்த காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். So as you wait in the presence, as you host the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அந்த அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்றதுக்கு நீங்க நேரம் செலவழிக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய பிரத்யேகமான ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, to worship him, அவரை ஆராதிக்கணும். to continually praise him, அவரை தொடர்ந்து துதிக்கணும். சங்கீதம் 149 படிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாவே கர்த்தரை துதிக்கிற ஒரு சங்கீதமா அந்த சங்கீதம் இருக்குது. சங்கீதம் 149. சோ அவருடைய பிரகாரங்களுக்குள்ள துதியோடும் அவருடைய வாசல்களுக்குள்ளாக மிகுந்த சந்தோஷத்தோடும் வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நம்ம கர்த்தரை எப்பயுமே அந்த ப்ரையாரிட்டி, அந்த கர்த்தருடைய சமூகத்துல நேரம் செலவழிக்கும் போது நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 3:12 பாருங்க,
அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. So we have this boldness and we have this confidence to enter into God's presence. So அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10:19-22 அந்த வசனங்களும் அதே போல நமக்கு இந்த காரியத்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. So first சொன்னேன் time in the presence of God. ரெண்டாவதா receiving the revelation knowledge, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிறதான அறிவு. சோ கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது ரெண்டாவது நடக்கிற காரியம் ரிசீவிங் ரெவலேஷன். சோ இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:1-3 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பாருங்க, ஃபர்ஸ்டே பால் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்களாக நான் பேசுறேன். ஏன்னா உங்ககிட்ட மெச்சூரிட்டி இல்ல, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்ல. அதனால நான் எப்படி பேசுறேன், மாம்சத்துக்குரியவனா பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் நான் எப்படி பேசணும், உங்ககிட்ட நான் ரெவலேஷன்ஸோட பேசணும், வெளிப்பாடுகளோட நான் பேசணும். ஆனா உங்ககிட்ட பேச முடியல. காரணம், உங்ககிட்ட வளர்ச்சி இல்ல. தேவன் விரும்புகிறதான அந்த வளர்ச்சி உங்ககிட்ட இல்ல. சோ அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த தேவனை அறிகிறதான பரிசுத்த ஆவியானுடைய அந்த ரெவலேஷன்ஸை குறிச்சதான அந்த ஈகர்னஸ், அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த ஏக்கம் இன்னும் அதிகமா இருக்கும். அது ஒரு ஆக்சலரேட்டட் ரேட்ல, அதாவது இன்னும் ஒரு வேகமா எப்படியாவது தேவனுடைய காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் ரகசியங்களை அறிந்து கொள்ளணும், வசனத்தில் இருக்கிறதான இன்னும் காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் எனக்கு டிசர்ன்மெண்ட் வேணும், இன்னும் மறைந்திருக்கிற காரியங்களை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஏக்கம் தீராத ஒரு ஏக்கமா மாறும். சோ இவ்விதமான ஏக்கம் வரும்போதுதான் உண்மையாலுமே உங்களை நீங்களே டிசைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எஸ், ஐ எம் க்ரோயிங் இன் த லார்ட். ஆனா எப்போ அப்பா இது முடிஞ்சிச்சுப்பா, சாதிச்சாச்சுப்பா அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடுறீங்க பாத்தீங்களா, பெருமூச்சு விடும்போது நம்ம நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல growth ஆக முடியாது. திரும்ப சொல்றேன், நம்ம என்னைக்கு அப்பாடா ஏதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டோம்னு நம்ம திருப்தி அடைகிறோமோ அன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வளர்ச்சியே பார்க்க முடியாது. ஆனா நம்ம எப்போ ஆவியில ரொம்ப தாகம் உள்ளவங்களா, ஏக்கம் உள்ளவங்களா, ஏசப்பா எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்புறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ மறைந்திருக்கிறதான ரகசியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். வாழ்நாள் ஃபுல்லா கர்த்தர் உங்களுக்கு எல்லா வெளிப்பாடுகளை தந்தாலும் அவருடைய ரெவலேஷனுடைய இன்சைட்ல 1% கூட நம்ம கத்திருக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்நாள் பத்தாது. மனுஷன் வாழ்றது 70 80. பலத்தின் மிகுதியால் மோசே 120 வரைக்கும் இருந்தார். நீங்க 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து கர்த்தருடைய வெளிப்பாடுகள் அறிந்து கொண்டாலும் தேவனுடைய மொத்த ரெவலேஷன்ல 1% கூட உங்களால என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவர் வைத்திருக்கிறதான மகத்துவங்கள், உன்னதமான காரியங்கள் அளவிட முடியாது. ஆனா as a physical man, சரீரமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா ஸ்பிரிச்சுவலா கர்த்தரனை நிரப்பணும்னு நான் ஏங்குறேன் பாத்தீங்களா. இந்த ஒரு ஏக்கத்தை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தான் என்ன பண்ணுதுங்க, திருப்தி ஆக்குகிறதா இருக்கிறது. சோ கர்த்தருடைய சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது அந்த ரெவலேஷன்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சோ சில நேரங்கள்ல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், அது வாசிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 கொரிந்தியர் 14:6. மேலும் சகோதரன், நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? சோ அப்கோர்ஸ் நம்ம பிரேயிங் இன் தி ஸ்பிரிட், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம். ஆனா எல்லா நேரமும் அந்நிய பாஷையில என்ன பண்ண முடியாதுப்பா, பேச முடியாது. ரொம்ப முக்கியமா நீங்க கூட்டமா இருக்கும் போது நான் எப்படி பேசணும், ரகசியங்களை வெளிப்படுத்தணும், அறிவு உண்டாக்கணும், தீர்க்க தரிசனங்களை நான் அறிவிக்கணும், போதிக்கணும். இதை தான் நான் செய்யணும். சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நிறைய ஒரு 4-5 விஷயம் சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன சொல்றாரு, ரகசியங்களை நான் வெளிப்படுத்தணும். ரகசியங்களை பால் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவர் போற சபைகள் எல்லாம் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். இன்ஃபேக்ட்
இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அனனியாவினாலே முதல் முறையாக தேவன் அவரை முதலாவது அவரிடத்துல பேசி தமஸ்குக்கு போற வழியில பேசி, அதுக்கப்புறம் அனனியா அவருக்கு ஜோம் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தா இல்லைங்களா. ஸோ அந்த கொஞ்ச நாள்ன்றது ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் ப்ரூவன் தட் பிஃபோர் ஹி கேம் இன் டு மினிஸ்ட்ரி he spent almost 10 years in the presence of God. 10 வருஷம் ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தான். என்னத்துக்காக? அதுக்கப்புறம் எழுதுனதான ரெவலேஷன்ஸ், இன்னைக்கு அவர் எழுதுனதான நிருபத்தை நம்ம பைபிள் யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தையாக படிக்கிறோம். காரணம் என்ன? 10 வருஷமா ஒரு மனுஷன் 3 வருஷம் அரேபியாவில் இருந்தாரு, அதுக்கப்புறம் 7 வருஷம் அவருடைய சொந்த ஊர்ல இருந்தார். மொத்தம் 10 வருஷம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் காத்திருந்து என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? இரவும் பகலும் ஜெபம், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது, இரவும் பகலும் அந்நிய பாஷைகளில் நிரம்பி பேசுறது, இரவும் பகலும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது. 10 இயர்ஸ்ங்க, அவ்வளோ எக்ஸ்டென்சிவான அந்த 10 years of sacrifice in the presence of God. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. ஸோ இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? நீங்க 10 years உங்களுக்கு அந்த மாதிரி டைம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் always have that realization that you need to host the anointing of God in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க ஹோஸ்ட் பண்ணணும், உங்களுக்குள்ள இருக்கணும், அதை எப்பயுமே காத்துக்கொள்ளணும்ன்றதை குறித்து ரொம்ப ரொம்ப உணர்வு உள்ளவர்களா நம்ம இருக்கும் போது மாத்திரம்தான் வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சதுங்களா? ஸோ 2வது காரியம் ரிசீவிங் ரெவலேஷன். அடுத்தது 3வது நாம் பார்க்க ஒரு காரியம் ஹேவிங் என்கவுண்டர்ஸ் வித் காட். என்கவுண்டர்ஸ்னா என்னது அப்படின்னா, நேருக்கு நேர் ஒருத்தரை பார்க்கிறது. இப்போ ஒரு திருடன் ஓடிறான் அப்படின்னா அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு. என்கவுண்டர்னா என்னன்னா, அந்த திருடனை நேருக்கு நேர் ஏதோ ஒரு போலீஸ் என்ன பண்ணிட்டாரு, நேருக்கு நேர் நின்று அவனை சுட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதான் என்கவுண்டர். இப்போ என்கவுண்டர் பண்ணிட்டாங்க ஒரு திருடனை, ஒரு கிரிமினல் என்கவுண்டர் பண்ணாங்க. ஸோ என்கவுண்டர்ன்ற அர்த்தம் அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, இப்போ என்கவுண்டர்னா என்னன்னா அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். ஸோ யூ நீட் டு see Jesus. இயேசுவை நம்ம எல்லாரும் அவரை முகமுகமா பார்க்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். We are so filled with the knowledge that okay, it is sufficient that I know the scriptures. Okay, it is sufficient that I prophesy. Okay, it is sufficient that I can discern. அதாவது இது எல்லாமே போதுன்ற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். யாருமே நம்ம அதை தாண்டி ப்ரொசீட் பண்ணி ஜீசஸை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறதே கிடையாது. நிறைய பேர் இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, பார்த்து நம்ப மாட்டேன், நான் பார்க்காம நம்புறேன். I am not questioning, I am not talking about your faith. I am talking about the deep experience that you will carry after an encounter with Jesus. உங்க விசுவாசத்தை பத்தி நான் சொல்ல, அப்கோர்ஸ் பார்க்காம தான் நான் நம்புறோம். நம்ம யாருமே இயேசுவை பார்த்துட்டு நம்பல, அதனாலதான் நமக்கு சொரூபம் கிடையாது, சிலுவை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம், காணாம நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா நான் சொல்ற இந்த காணுதல், இந்த சீயிங் ஜீசஸ்ன்றது, இட் இஸ் நாட் டு ஹேவ் ஃபெய்த். ஏதோ ஃபெய்த் உங்களுக்கு வரணுன்றதுக்காக கிடையாது. இட் இஸ் டு ஹேவ் அ டீப் என்கவுண்டர் so that your life will be transformed. அதாவது இயேசுப்பா இருக்கிறாருன்னு தெரியும், இயேசுப்பாவை ஆல்ரெடி நம்பிதான் இந்த ஜெபத்துல இருக்கிறோம், இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த டீப் என்கவுண்டர்ல என்ன நடக்குது தெரியுமா? you are transformed. நீங்கள் உருமாற்றப்படுகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறீர்கள், அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். So you need to understand இந்த என்கவுண்டர் அப்படின்றது, அதாவது நேருக்கு நேர் அவரை சந்திப்பதுன்றது ரொம்ப முக்கியமான காரியம். So நம்முடைய பிரேயர்ஸ் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை தரிசனத்துல பார்த்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், தீர்க்க தரிசனத்துல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அது என்னங்க தீர்க்க தரிசனத்துல ஜெபிக்கிறது? ஜெபிக்கும் போதே கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாயில வைப்பார். அதுதான் praying prophetically, praying in the tongues. அதை நம்ம செய்றோம், praying in the spirit செய்றோம். So praying through visions, praying through dreams. என்னப்பா இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மை. தரிசனத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். தரிசனத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? தீர்க்க தரிசனங்களை கேட்க முடியும். It is literally happening. It is literally happening. You need to understand that God can talk to you through any means. எவ்விதத்தினாலும் கர்த்தர் உங்களோடு கூட என்ன பண்ண முடியும்? பேச
முடியும். ஸோ இந்த மூணாவது சொன்னது இந்த என்கவுண்டர், ஹேவிங் என்கவுண்டர் வித் காட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவரை நம்ம பார்க்கக்கூடியதான அந்த ஒரு மொமெண்ட், ஒன் மொமெண்ட் ஆஃப் க்ளோரி கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்சைட் டவுன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் அதே 14வது அதிகாரம் 29-31. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால், முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அவர் இது தரிசனத்தை பத்தி பேசல, இட் இஸ் டாக்கிங் அபவுட் ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம். ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம்ல ஒருத்தன் எப்படி மூவ் ஆகணும்ன்றது. ஆனா அதுல நடுவில் அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, 4 பேர் ஜோம் பண்றாங்க. 4 பேர் ஜோம் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஆனா அதுல ஒருத்தனுக்கு என்ன கிடைக்குதுங்களா, அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால், சம்திங் ஹிடன் இஸ் பீன் ஷோன். ஏன்னா அவருக்கு மற்றவங்க எல்லாமே ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம்ல இருக்கிறாங்க. அவங்க யாருமே தேவனுக்கு தேவனுடைய பிரசனத்தை விட்டு வெளியே இல்லை. எவ்ரி ஒன் இஸ் இந்த ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம். எல்லாருமே அந்த அபிஷேகத்தெல்லாம் இருக்கிறாங்க 4 பேர் அப்படின்னா. ஆனா அதுல ஒருத்தருக்கு ஸ்பெஷலா என்ன ஆகுது, கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். இட் டசன்ட் மேக் தட் பர்சன் வெரி ஸ்பெஷல், பட் இட் ரிவீல்ஸ் காட்ஸ் ஹார்ட். கர்த்தருடைய இருதயத்தை அந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சோ நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட இவ்விதமான பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது we grow in a very supernatural way. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்முடைய வளர்ச்சி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவ்விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth நமக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய ஃபைனல் அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? ஜீசஸோட லைஃபை நம்ம பார்க்க முடியும். When Jesus was in the garden of Gethsemane தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தப்போ, அவர் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியா அவர் ஜெபம் பண்ற ஒரு ஜெபம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. So when you have this revelation of the Holy Spirit, at the end of the day you will be crying out from your heart that the will of the Father should be done in your life. இவ்விதமான பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த பெருமை வராது. பெருமை வந்துச்சுன்னா அது வேற ஒரு ஆவி. அங்க மேன்மை வராது, பெயர் பிரஸ்தாபம் இருக்காது. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு உங்ககிட்ட வரும்போது at the end of the day நம்ம அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா? let your will be done. ஏன்னா ஜீசஸ் மாதிரி 3.5 வருஷம் பரிசுத்த ஆவியானுடைய ரெவலேஷனை வெளிப்படுத்தவங்க இந்த ஹியூமனிட்டி ஆஃப் என்ன சொல்றது, இந்த ஹியூமனிட்டிலே, அதாவது மனித குலத்திலே யாரும் கிடையாது. ரைட் ஃப்ரம் ஆடம் அண்ட் ஈவ் டில் நவ் ஆர் டில் தி எண்ட் ஆஃப் தி ஏஜ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி வெளிப்பாடுகளை பெற்றவங்களும், தரிசனத்துல வாழ்ந்தவங்களும், தரிசனத்துல ஜெபிச்சு தீர்க்க தரிசனத்தை பேசி அந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தரும் கிடையாது. ஆனா அவரே தன்னுடைய கடைசி ஜெபமா என்ன சொல்றாரு? சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாகட்டும். சோ நம்ம இந்த ரெவலேஷன்ல வாழ்றது முக்கியம் இல்லை, அனாயிண்டிங்கை ஹோஸ்ட் பண்றது முக்கியம் இல்லை. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பெருமை இல்லாம, மேன்மை இல்லாம, பெயர் பிரஸ்தாபம் இல்லாம, தாழ்மையோடு, ஹம்பிள்னஸோடு, ஹியூமிலிட்டியோட கர்த்தருடைய சமூகத்துல, பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தம் தான் நிறைவேறணும்னு நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் மெய்யான வெற்றி. ஜீசஸ் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம வேற யாரையும் பார்க்க வேணாம். பால் கூட அவர் மனுஷன்தான். பால் பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம், 10 வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். பட் இஸ் நாட் மோர் தென் ஜீசஸ். இயேசுதான் நமக்காக ரத்தம் சிந்தினார், பவுல் அல்ல. ஸோ அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இயேசுதான் நமக்கு சிறந்த உதாரணம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாரும் பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மேடை வேணும், எல்லாருக்கும் ஒரு மைக் வேணும், எல்லாரும் லைம் லைட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பேர் தேவையில்லை, அந்த கூட்டத்துக்கு டைட்டில் தேவையில்லை, அந்த கூட்டத்துக்கு லைட்டோ ஸ்டேஜோ மைக்கோ மியூசிக்கோ எதுவும் தேவையில்லை. அந்த கூட்டத்துக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதை ஃபோக்கஸ் பண்றத ஒரு சின்ன கூட்டம் கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். I am literally seeing those bunch of few people
who are handpicked by God. கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவங்கள உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு. அந்த நாளில் அவங்கள ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வருவார். இவங்க யாரா அப்படின்னு தெரியாது, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க வருவாங்க, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கணும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்றதுக்கு spend time in the presence of God, get to know the revelations of God, and third நான் சொன்ன விஷயம், have encounters with God. தேவனே, கர்த்தாவே இயேசுவே, உங்களை நான் நேர்ல பார்க்கணும்னு சொல்லி அந்த நேரடியா அவரை பார்க்கக்கூடிய அனுபவத்துக்காக கேளுங்க. அது உங்க வாழ்க்கையை மாற்றும். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம் உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.